லாஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், அதோட டைப்ஸ், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து if-if-else பார்த்தோம். இந்த எபிசோடில் வந்து if-else-if-else. if-else-if-elseல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா மல்டிபிள் சினாரியோ வரும்போது. இதுவே நம்ம if-elseல வந்து ரெண்டு சினாரியோ இருந்துச்சு கரெக்டாக. நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், பாஸ்வேர்டு இன்புட் பார்த்தோம். இன்புட் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற ஸ்டேட்மெண்ட் வரும்போது, ஃபால்ஸாக இருந்தால் அதுக்கேற்ற ஸ்டேட்மெண்ட். ரெண்டு சினாரியோ தான். பட் மல்டிபிள் சினாரியோ வரும்போது அந்த if-else-if-else யூஸ் ஆகும். அதோட ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பைலர் வந்து என்னோட சோர்ஸ் கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இஃப் பிளாக்ல இருக்க அந்த கண்டிஷனை செக் பண்ணும். இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா, ட்ரூ ஆச்சுன்னா அந்த இஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபைனலாக வந்து ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி இன்கேஸ் இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்து எல்ஸ் இஃப்க்கு வரும். இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியே போயிடும். இன்கேஸ் அதுவும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு எல்ஸ் இஃப், அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எந்த கண்டிஷனுமே ட்ரூவாக இல்லை அப்படி இருக்குன்னா ஃபைனலாக வந்து எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? சேம் இஃப் எல்ஸ் மாதிரி தான். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சின்டெக்ஸ் பார்த்துடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இஃப் மாதிரி ஏதாவது கீவேர்ட் இருக்க போது அடுத்த கண்டிஷன் இதுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இங்கே மட்டும் என்ன இருக்குன்னா எல்ஸ் ஸ்பேஸ் கொடுத்துட்டு திரும்ப இஃப் கொடுக்க போகிறீங்க. இஃப் கொடுத்துட்டு திரும்ப பேரந்தேஜஸில் இங்கே கண்டிஷன் பாஸ் பண்ணுவோம். சேம் இதுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். ஸ்டேட்மெண்ட் சேம் இதே மாதிரி மல்டிபிள் இஃப்-எல்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? ஃபைனலாக வந்து எதுவுமே ட்ரூவாக இல்லை அப்படின்னா எனக்கு இந்த எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். காப்பி பேஸ்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்ஸ் இருக்குல்ல, ஆர்ஸில் மொத்தம் 24 ஹவர்ஸ் இருக்குது. அது எடுத்துப்போம். 24 ஹவர்ஸில் வந்து அது எந்த சினாரியில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்னிங்கா இல்லை நைட்டாக, ஆஃப்டர்நூனா, ஈவினிங்கா இல்லை ஏர்லி மார்னிங்கா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து லெட் ஆர்ன்னு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் 12ன்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நம்ம இதில் வந்து ரயில்வே டைம் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன இன்புட் வாங்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி மார்னிங்காக, நைட்டாக, ஆஃப்டர்நூனாக அது வரணும். இஃப் ஆர் வந்து greater than equal to 1 அண்ட் ஆர் வந்து less than equal to 6. 1லேருந்து 6குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வர்ற வேல்யூ console.logல ஏர்லி மார்னிங். இதே மாதிரி தான் வாங்குகிற வேல்யூ 12 இருக்குல்ல, எனக்கு மல்டிபிள் சினாரியோ இருக்குது. 1 to 6 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 24 வரைக்கும் நான் கொடுக்கணும். அதுக்கு எல்ஸ் இன்னொரு இஃப் பிளாக் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்னொரு இஃப்க்கு வந்து சேம் ஆர் என்ன கொடுத்துருக்கோம் அதே தான். ஓகேவா? இதில் ஆர் வந்து 7 வந்து 12க்கு வந்து லாகில் மார்னிங். அடுத்து அதே மாதிரி இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். காப்பிக்கு வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் ஷிஃப்ட் டவுன் கொடுத்தீங்கன்னா இன்னொரு காப்பி ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 13லேருந்து 18, 13 18 வச்சுப்போம். ஃபைனலாக வந்து இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு 19. ஓகேவா? 19லேருந்து 24, 19லேருந்து 24க்கு வந்து நைட். ஆர்ஸில் எதுவுமே வரல அப்படின்னா ஃபைனலாக வந்து இட் இஸ் நாட் அ வேலிட் ஆர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து console.logல இட் இஸ் நாட் அன் வேலிட் ஆர். ஓகே, இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் அவுட்புட் பார்த்தீங்கன்னா மார்னிங் இருக்கா. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 70th லைன் வரும். 70th லைன் வரும்போது ஆர்ஸ் வந்து 12 greater than or equal to இருக்கும்போது ட்ரூ. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, அப்போது ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது வந்து செக் பண்ணும், கண்டிஷன் ட்ரூ தான். அடுத்து நெக்ஸ்ட் கண்டிஷன் போகும். ஆர் வந்து 12 less than or equal to 6 கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபால்ஸ் தான். அப்போ நெக்ஸ்ட்டு போகுமா, அடுத்து எல்ஸ் இஃப் போகும்போது ஆர்ஸ் வந்து 12 greater than or equal to 7 வரும்போது ட்ரூ. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் இருக்குது. ஆரில் வந்து 12 கொடுத்துருக்கேன், less than or equal to 12 போது இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ட்ரூ ஆகுமா? ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இஃப் பிளாக்குள்ளே போகும். ஸோ console.logல மார்னிங் வந்தோடனே இந்த பர்டிகுலர் எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆகிட்டு வெளியே போயிடும். இப்போ இன் கேஸ் 16 நான் கொடுக்குறேன். 16 கொடுத்து அப்படின்னா இது நூனில் வருதா? ஏன்னா இந்த 13 to 16குள்ளே எது இருக்கோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா 25 அந்த மாதிரி கொடுக்குறேன். 25 கொடுத்தோம் அப்படின்னா ஆரில் வராது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்ஸ் பிளாக்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன்னா இட் இஸ் நாட் அன் வேலிட் ஆர். அதே மாதிரி 0 கொடுக்குறேன். 0 கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணாலுமே இட் இஸ் நாட் அன் வேலிட் ஆர். அதே மாதிரி நெகட்டிவில் கொடுத்தாலுமே இட் இஸ் நாட் அன் வேலிட் ஆர். ஓகே தானே? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சினாரியோ யூஸ் பண்ணுறது தான் இஃப் எல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இஃப் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேண்ணா. 4 இஃப் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
எல்ஸ் இஃப் லேடர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் சினாரியோ வந்துச்சுன்னா இதுக்கு பேர் டெக்னிக்கலாக வந்து எல்ஸ் இஃப் லேடர். ஓகேவா, எல்ஸ் இஃப் லேடர். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, செமஸ்டரில் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு மார்க் வரும் இல்லையா, ஸோ அந்த மார்க் வந்து என்ன கிரேடில் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெட் மார்க் வந்து ஒரு 60 வச்சுப்போம். சரியா, 60 வச்சுட்டு இஃப் மார்க் greater than or equal to 40 and mark வந்து less than or equal to 41 greater than or equal to ஒரு 60 இருக்கட்டும். ஓகே, 60 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து இ கிரேட் வச்சுப்போம். ஓகேவா, இ கிரேட். இதே மாதிரி எல்ஸ் இஃப் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் வந்து 61லேருந்து 80 வரும்போது அது வந்து ஜஸ்ட் நான் சி கிரேட்னு வச்சுக்கிறேன். ஓகே, இதே மாதிரி சி கிரேட். அடுத்து பார்த்தீங்கன்னா 81லேருந்து 90 81லேருந்து 90 வரும்போது ஏ கிரேட். ஃபைனலாக வந்து 91 to 100 91 to 100 வந்துச்சு அப்படின்னா எஸ் கிரேட். சரியா, இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா ஃபைனலாக எல்ஸ் பிளாக்கில் என்ன பண்ணலான்னா ஃபைனலாக என்னது அரியர்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, அரியர். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா 60ன்றது வந்து இ கிரேடில் வருமா, ஏன்னா 41லேருந்து 60 வந்துச்சுன்னா இ கிரேட்னு செட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவே வந்து 75 வந்துச்சு அப்படின்னா 75க்கு வந்து சி கிரேட். ஓகேவா, இன்கேஸ் 32 அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அவன் கம்பல்சரி என்னது அரியர் தான். ஓகேவா, இந்த மாதிரி சினாரியோக்கு தான் வந்து எது யூஸ் பண்ணுவாங்கன்னா இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரியா.